திமுக ஆட்சியில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் வந்து அன்புமணி சொல்லியிருக்காங்க. அது அன்புமணிக்கு தான் தெரியும். நாங்களாம் துப்பாக்கி வச்சுக்கல. ஆளுநர் விவகாரத்தில் அரசியல் சாசன அமர்வு வந்து ஸ்டேட்டஸ் கோ அந்த இது பழையபடி நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போய் அவருக்கு 3 மாதம் கால அவகாசம் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் திருப்பி வந்து பழையபடி ஸ்டேட்டஸ் கோ தான் போய் ஆளுநர் விவகாரத்தில் 3 தான். ஒன்று வந்து ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அல்லது அதை திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு. இது 3 ஆப்ஷன் தான். 4வது ஆப்ஷன் என்பது வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியிலே கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது நிறுத்தி வைப்பது என்பது. இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் இல்லை. ஒரு கால் இன்றைக்கு அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியமாக இந்தியாவை மாற்றிவிட்டார்களோ என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷனில் நிறுத்தி வைப்பது என்பது எங்கே வருகிறது? எனவே தான் நிறுத்தி வைக்கக்கூடாது என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில், ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே கை வைக்கலாம். சார், கோவை மதுரை மெட்ரோ வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் கடிதம் எழுதுறாரு வேணும்னு. இபிஎஸோட நேத்தோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோவில் திட்ட தயாரிப்பில் வந்து திமுக அரசு வந்து குளறுபடி பண்ணதுனால தான் திருப்பி அடிச்சிருக்காங்க. அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் குளறுபடி பண்ணவில்லை. ஏன் குளறுபடி? அவங்க மக்கள் தொகையை சொல்கிறாங்க சார். அவங்க மக்கள் தொகையை தான் மெயினாக சொல்கிறாங்க. இதே மக்கள் தொகை தானே நாக்பூரில் இருக்குது, இதே மக்கள் தொகை தானே ஆக்ராவில் இருக்குது, இதே போபாலில் இருக்குது. அது ஏன் கோயம்புத்தூர் இது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான். அடுத்தது, நாங்கள் இப்போ டிபிஆர்லாம் தப்பாவெல்லாம் போட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை கரெக்டாக அலைன்மெண்ட் வச்சு தான் போடுவோம். ஏற்கனவே 3 இதில் போட்டுட்டோம். அதிகமான அளவு மெட்ரோ லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். அதிக அளவு மெட்ரோவை பயன்படுத்த போகிறது நம்ம தான். எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்கள் எங்களுடைய டிபிஆரில் எந்த குறையும் கிடையாது. சார், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் வந்து இன்னமும் எதுவுமே செய்யாமல் இருக்குது. மத்திய அரசு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் செங்கலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை அப்படி தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஆளுநர் விவகாரத்திலேயே சார், அவங்க வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து 3 months கெடு நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அரசியல் சாசன அமர்வு கொடுத்த இதில் வந்து டைம் ஃப்ரேம் இது வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் தலையிட முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. இல்லை அப்படி காலதாமதப்படுத்தினால் நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. கருத்து தான் இது. வந்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு உச்சமன்ற நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்துக்கள். அந்த கருத்துக்களிலே ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிபிஐ விவகாரத்தில் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம மாறி மாறி வந்து பேசுகிறான்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டுமே அப்படி தானே இருக்குது. நம்ம வந்து சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு வேண்டாம்னு போனோம், இப்போ சாம்சாங் வழக்குக்கு வேண்டாம்னு போனோம். ஆனால் வந்து இந்த திருப்புவனம் வழக்கில் வந்து சிபிஐ நம்மளே ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். சார், போலீஸ்காரங்க சம்மந்தப்பட்ட வழக்கு, அது போலீஸ் விசாரிப்பதை விட சிபிஐ போலீஸ் விசாரிக்கிறது நல்லதாக இருக்கும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது. சார், சில வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும். சில வழக்குகளை தமிழ்நாடு போலீஸே முழுக்க விசாரித்த பிறகு சிபிஐயிடம் ஒப்படைத்தால் நன்றாக இருக்காது. எனவே தான் சிபிஐ வேண்டுமென்று சில இடத்தில் சொன்னாலும் பல இடங்களிலே சிபிஐ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் மெட்ரோ விவகாரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த 22% வந்து ஈரப்பதத்துக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஏன் மறுத்தது எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் 22% ஈரப்பதத்தோடு விவசாயிகள் நலன் காப்பதற்காக கோரிக்கையை வைத்தோம். ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. அதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அதுதான் எஸ்ஐஆர் விவகாரத்தில் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ குற்றம் சாட்டினாலும், இப்போ எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சாட்டினாலும், நேற்று சிஎம் வந்து அனைத்து பொறுப்பாளர்களையும் எஸ்ஐஆரோட ஒர்க்கு சொந்தமாக பேசியிருக்காரு. நம்மளே வந்து டபுள் ஸ்டாண்ட் நம்ம எஸ்ஐஆர் நாங்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கலை. டபுள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நீதிபதிகள் வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கின்ற பொழுது அதை சரியாக கண்காணிக்காமல் விட்டால் நம்முடைய ஓட்டு தான் போய்விடும். மற்றவர்களுடைய ஓட்டுக்களை வைத்துக் கொள்வார்கள். எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார், கிராமப்புற மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க திமுக தான் இந்த திட்டத்தையே கொண்டுட்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏக்களும் அதே போல் எங்களுடைய பிஎல்சிக்களும் அங்கே சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்த்து இது திமுகவே கொண்டு வந்திருக்கிறது என்று உதயசூரியனுக்கு ஆதரவாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
எஸ்ஐஆர் விவகாரத்துல சார் நம்ம வந்து மாநில அரசுகள் வந்து அதிகாரிகள் தான் நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த விவகாரத்துல வந்து நம்ம வந்து மாநில அரசு அதிகாரிகள்கிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து வேலைகளை வந்து ஒழுங்காக செய்யாதீங்க அந்த நேரத்தில் அழுத்தம் கொடுத்ததா ஒரு தகவல் வந்து போயிருக்கு. எந்த இடத்துலையும் அழுத்தம், அதாவது ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னாலும் நிரூபித்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கோம். எந்த இடத்துலையும் நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கோமே தவிர அவங்கள யார்கிட்டையும் அழுத்தம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் இன்னும் 10 நாளைக்குள்ளே தான் இருக்குது, முடிச்சிட முடியுமா அதுக்குள்ள அந்த அதுக்கு தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம், 30 நாள் கால அவகாசம் பத்தாதுங்க. 2.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட வந்து அந்த ஃபார்மை கொடுக்கணும், எலிமினேஷன் ஃபார்மை. அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். அதுக்கு கால அவகாசம் பத்தாது. இவங்க அதனால் 2026 தேர்தலை முடிச்சுக்கிட்டு மெதுவாக பொறுமையாக ஆற அமர எல்லாரும் உட்கார்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே கால அளவுல தான் பீகார்ல பண்ணணும், தமிழ்நாட்டில் மாத்திரம் பீகாரில் முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க. பீகாரில் முன்னால் ஆரம்பித்து அதில் ஏகப்பட்ட குளறுபடி அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ வந்து திமுக கூட்டணி கொடுத்து பேசுறதுக்கு காங்கிரஸ் சார்பில் ஒரு 5 பேர் நியமிக்கிறதுனால இந்த முற்றுப்புள்ளி வச்சதா எடுத்துக்கலாம் சார். எங்கள் கூட்டணி என்றைக்கு பலமாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் எங்களை விட்டு செல்ல மாட்டாங்க. சார், திமுக ஆட்சியில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் வந்து அன்புமணி சொல்லியிருக்காங்க. அது அன்புமணிக்கு தான் தெரியும், நாங்கள்லாம் துப்பாக்கி வச்சுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.